சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரேஷன் அரிசி சோறு, கீரை குழம்பு, அவரைக்காய் பொரியல் தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இது பப்படம் சுட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. பாருங்கள், ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த இப்போ பாத்திரத்தில் போட்டு நல்லா 2-3 தண்ணியில் கழுகி எடுத்துக்கலாம். கழுகி எடுத்துட்டு நாம் உப்பு போட்டு கலக்கி ஊற வைக்கணும். அப்போனா தான் அதில் உள்ள வாசனை எல்லாம் போகும், அரிசி நல்ல வெள்ளையாக இருக்கும். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம், வீடியோக்கு போகலாம் வாங்க. பாருங்கள், இப்போ 3-4 தண்ணியில் நல்லா கழுகிட்டேன். இப்போ உப்பு போட்டு இதை ஊற வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் நம்ம கழுகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாக இருக்கும் அரிசி. இப்போ ஒலை ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கீரை எடுத்துருக்கேன். கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு பக்கடுப்பில் வேக போடுறதுக்காக 1 கை பருப்பு எடுத்துருக்கேன். பருப்பை 3-4 தண்ணியில் கழுகிட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். நான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் ஊற்றிக்க போகிறேன், பச்சை தண்ணி ஊற்றலை. ஏன்னா அப்போனா சீக்கிரமாக வெந்துடும். பக்கடுப்பில் சூடு வரும், சின்ன அடுப்பில். அப்போ சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போது இதை நம்ம சின்ன அடுப்பில் வச்சுக்கிடலாம். உலையும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் கீரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், உலை அந்த பக்கம் கொதிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. இப்போ நாம் அரிசியை உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ உப்பு போட்டு வச்சுருந்ததுனால அரிசி பாருங்கள் கையில் எடுத்தோடனே எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்ட்டு. இதை நாம் ஒரு 2-3 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். பாருங்கள், அரிசி இப்போவே வெள்ளையாக இருக்குது. இப்போ நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி நம்ம ஊற்றி கழுகுனோம்னா அதில் இருக்க வாசனை அதெல்லாம் போயிடும் லாஸ்ட்டாக. அது மட்டும் இல்லை, நம்ம அரிசியில் போடும்போது சீக்கிரமாக கொதித்து வெந்துடும். அதுக்காகவும் தான். பாருங்கள், அரிசி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. ரேஷன் அரிசி தான், புழுங்கல் அரிசி. இதை நாம் இப்போது உலையில் போட்டுடலாம். உலை கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அரிசியும் சூடாக இருக்கும். உலை கொதிக்கிறதுனால நம்ம சூடாக போடும்போது சீக்கிரமாக கொதித்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் அதில் 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு தேவைன்னா அதில் ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், இப்போ அரிசியெல்லாம் போட்டு நாம் அலசி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இது டிப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 சொட்டு தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியில் வாசனை எதுவும் இருந்ததுன்னா அது போயிடும். நம்ம சாப்பாடு கடையில் வாங்கின அரிசி வடித்து சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் ஊற்றுறது. அது மட்டும் இல்லை, சாப்பாடும் நல்லா வெள்ளையாயிரும். எண்ணெய் ஊற்ற பிடிக்காதவங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் 2 சொட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை சுத்தம் பண்ணிட்டேன். இந்த தண்டு நாம் எடுத்துக்கலாம். அந்த தண்டில் அந்த நார் இருக்கும் இல்லையா, அதை நாம் ஒடிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி குழம்புல போட்டுக்கலாம். இல்லைன்னா இது கூட கொஞ்சம் கீரை போட்டு நாம் பொரியல் செஞ்சுக்கலாம். இலை மட்டும் கீரையை தனியாக நம்ம கடைஞ்சிக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த தண்டு கீரை எல்லாம் போட்டு ஒன்றா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் தண்டு கீரை எல்லாமே ஒன்றா போட்டு தான் நான் கடைஞ்சிக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம அந்த நார் மாதிரி இருக்கதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு வெங்காயம் பாருங்கள், ஒரு 10-15 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த தண்டு இப்போ அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வேணும்னா நம்ம கொஞ்சம் 1 பிடி கீரை எடுத்து போட்டு தனியாக கூட பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கீரையும் கடைஞ்சிக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யலை. எல்லாமே மொத்தமாக போட்டு நல்லா வதக்கி கடைய போகிறேன். அதுக்கு பிறகு பாருங்கள், இப்போ சோறு நல்லா கொதிச்சிருச்சு. பாதி வெந்துருச்சு. நம்ம முக்கால் பாகத்தில்
வடித்து மூடி வச்சிட்டோன்னா கரெக்டான வேவுக்கு சாப்பாடு வந்துடும். கொஞ்சம் கூட வேகணும், மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, மறுபடியும் கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு சோறு. இப்போ 3/4 பாகம் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சுக்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம இப்போ சாதத்தை வடிச்சுக்கலாம். இப்போ பக்கடுப்பில் சின்ன அடுப்பில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை இந்த பக்கம் தூக்கி வைக்கலாம். அது வந்து பருப்பு வெந்துடும் சீக்கிரமாக. இப்போ ஒரு கொதி வந்த உடனே அந்த பருப்பு கூட வெந்திருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், சாதம் வடிச்சிட்டு பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், சாதம் வடித்தாச்சு. இதை இன்னும் நம்ம அடுப்பில் கொஞ்சம் அதில் அடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதனால் அதை அடியில் தண்ணி வற்றுறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் கமுத்தியெல்லாம் வைக்க மாட்டேன். அப்படியே வடிச்சிட்டு அடுப்பு மேலே வச்சேன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துட்டு பொரிஞ்சிரும் சாப்பாடு. மாற்றி வச்சுட்டு இப்போது பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிரும். கொதித்து வந்த உடனே சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா இனிமேல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பருப்பும் கொதிச்சிருச்சு, பொங்கி வந்துருச்சு. பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதெல்லாம் கீரை தண்டு எல்லாமே வதக்கி தாளித்து இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் தாளிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் அந்த தண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ 2 தக்காளி அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை போட்டு இதே மாதிரி நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். கீரையை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதையுமே நம்ம மெதுவாக நல்லா பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா பருப்பு கூட போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம எதுவுமே வேஸ்ட் கிடையாது. தண்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். கீரை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீரை நம்ம கடையிறதுக்கு எடுத்துகிட்டு மீதி கீரையும் தண்டும் நாம் பொரியல் செஞ்சுக்கலாம். அது கூட ஒரு முட்டை ஊற்றி கூட நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கவங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். உப்பு நான் இப்போ போடலை, கடையும் போது தான் நான் உப்பு போடுவேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் சின்ன அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, பக்க அடுப்பில் பருப்பு வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பில் அந்த கீரையெல்லாம் அள்ளி அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாம் அதில் எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி கடைஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கீரையெல்லாம் இந்த சட்டியில் மாற்றியாச்சு. எல்லாம் இதில் போட்டுட்டு இப்போது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு மூடி வச்சோன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம இதில் வதக்கி போட்டிருக்கோம், பருப்பு ஏற்கனவே வெந்திருக்குது, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இதை மூடி வச்சுட்டு நாம் இப்போது அவரைக்காய் சுத்தம் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 200 கிராம் தான் இருக்கும். எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் மொத்தமாக நம்ம 5-6 அவரைக்காய் மொத்தமாக வச்சுட்டு நேராக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணோம்னா ஈஸியாக சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணுறத விட 5-6 மொத்தமாக இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நமக்கு வேலையை சீக்கிரமாக முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 5-6 மொத்தமாக வச்சுருக்கேன். இதை வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கிராஸாக கட் பண்ணும்போது நல்ல நம்ம கட் பண்ணதை விட இது ரொம்ப நீளமாக இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், இது இப்போது கிராஸாக கட் பண்ணுறது வந்து நல்ல நீளமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், இப்போ அதுக்கு 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சா, கீரை பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போது நாம் தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு நல்ல மசியை கடைஞ்சிட்டு இந்த தண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஊற்றிக்கிடலாம் கீரையில். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போது 2-3 கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூடவே உப்பும் போட்டுட்டு நாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்து இல்லாதவங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு கறக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. மத்து இல்லாதவங்க, கடையிறதுக்கு தெரியாதவங்க, புதுசாக செய்கிற பிள்ளைங்க மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. சூடோடு போடக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடிங்க. அடித்து மறுபடி அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து நாம் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடணும். கொதித்து இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். 2 பூண்டு இதில் சதைச்சி போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 பெரிய சின்ன வெங்காயம் நல்லா சதைச்சி உரலில் இடித்து தான் போட்டு தாளிச்சிருக்கேன். 2 வரமிளகா போட்டு அதையும் தாளித்து அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாம் முறிஞ்சிடுச்சு. இப்போ கீரை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம காய் பொரியல் செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இது வந்து இன்டாலிய பாத்திரம். இது கழுகணும்னு தேவையில்லை, நம்ம கீரை தாளித்தது தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்கள், சட்டி ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் அதிலே தாளிச்சிடலான்ட்டு தான். இப்போ கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே இதில் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் உரலில் இடித்து வச்சுருந்தேன். அதை இப்போ எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுருக்கேன். பரட்டி விட்டுட்டு இப்போ காயை நம்ம அதில் போட்டு நல்லா பரட்டிக்கிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பரட்டிட்டு காயை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் அமுத்தி வச்சுட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், மறுபடியும் எடுத்து பரட்டி பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். பாருங்கள், பரட்டி எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், காய் எடுத்துட்டேன். கீரை பாருங்கள் தாளிச்சாச்சு. இதையும் கீரையும் ஊற்றி பப்படம் பார்த்திங்கன்னா அடுப்பில் அந்த தீயிலே சுட்டுட்டேன். வீடியோ காமிக்கலை, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால சுடுறதெல்லாம் காமிக்கலை. பாருங்கள், இது நம்ம அன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் தான். பார்க்காதவங்க பாருங்கள், நெல்லிக்காய் ஊறுகாய் பாருங்கள் எப்படி ஊறி சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.